அந்த பிளாக்கி போய் ஊரில் உள்ள பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தோம். என் கூட கடைக்கு வரக்குள்ளெல்லாம் அங்கங்கே உச்சா விட்டு வந்துடும். இது கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பயலால் தான் மெயின் சண்டையே டைகரு. இங்கே வரைக்கும் பாருங்க ஒரு பயணிக்கிறேன்னா 2 ஆச்சா, அதை ஒன்று படுத்துருக்கு 3 ஆச்சா, அதை ஒன்று நிற்கிது வெள்ளைக்குட்டி 4 ஆச்சா, இதே ஒன்று படுத்துருக்கு பாருங்க 5 புருஷங்க 5ம் அப்பா. இது நோவாத போய் எங்கன்னா போய் மார்க் பண்ணிவிட்டு எங்கே பாருங்க டைகருக்கும் அதுக்கு சண்டை. என்ன செய்யுங்க, விடிய கத்தால 4 மணி வரைக்கும் சண்டை நடக்குங்க. குலைக்கிற சத்தம். இன்றைக்கி இன்னும் 15 நாளைக்கு எனக்கு தூக்கம் போச்சு, அவ்வளோதான். அதை பாருங்க. ஆமாம், ஏதோ வீட்டில் வளர்க்குற நாய், பெல்ட்டு போட்ட பையன் இவன். டைகர் அந்த எழில் ஹாஸ்பிட்டலோட நாய்க்குட்டி. இதெல்லாம் 2 வயசு, இதுக்கு 13 வயசு. ஆனால் பாருங்கள் 2 வயசு பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு 13 வயசு கெழிவிய தொத்துதுவோம். நாங்களாம் லேடிஸ்லாம் வெளியே நிற்க மாட்டோம் பொதுவாக இந்த நேரத்துக்கு. எவனாவது போகிறவன் வரவன் ஏதாவது சமிக்கை காட்டுவாங்க. அதனால் அதுக்காக அந்த கார் ஸ்லோவாகிடுச்சு. அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்களோ எதுக்கு வந்தாங்களோ, ஏன் வம்புன்னு நான் கூட்டிக்கிட்டு போகிறேன். ரோந்து போலீஸ்லாம் போனால் சண்டை போடாங்க, ஏமா லேடிஸ் வெளியே நிற்கிறீங்கன்னு. பார்த்தீங்களா, விடிய அப்புறம் கச்சேரி தான். 10 நாளைக்கு 15 நாளைக்கு இல்லை என்னால் தூங்க முடியாது. நான் போனேன்னு எல்லாம் எட்ட போயிருக்கு. இப்போ நான் உள்ளே போய் எடுக்கிறேன் பாருங்கள், எல்லாம் வந்துடும் பாருங்கள் கிட்ட. ஒன்றும் கிட்ட வரல. நான் கதை சாத்துறேன்னு, கதை சாத்து லைட் இருந்தால் தான் எல்லாம் கிட்ட வரணும். இனிமேல் விடிய நம்மளை தூங்க விடாதுவாங்க. என்ன செய்ய, நம்ம ஒன்று கடைகள் உனக்கு போய் ஒத்துறியன்னா என்ன செய்யுது. 10 நாளைக்கு பொறுத்துக்குவேன் கம்முன்னு. தூக்க மாத்திரை போட்டு கூட தூக்கம் கட்டுடுது. நைட்டு 2:30 மணி 3 மணி ஆகும் தூங்க இந்த சத்தத்தில். ஏன் இதுன்னு நினச்சிக்குவேன்.